இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு வேண்டுவோம். ப்ரூஸ்லி சொல்கிறாங்க, do not pray for an easy life, do not pray for an easy life, pray for strength to endure a difficult one, pray for the strength to endure a difficult one. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரி மனுஷனாக நம்ம போய் வேண்டினா, இப்போ அப்பா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் தர, நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் கொடுக்காத. ஆனால் இது வந்து நான் வேண்டுவேன், ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும்தான் நான் இந்த மாதிரி வேண்டுவேன். அதை எப்படி வேண்டுவேன்னா, ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப கனெக்டடாக இருந்தது. இப்போ நம்ம நிறைய பேர் போனால், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு அந்த கஷ்டம் கொடுக்குறேன், இந்த கஷ்டம் கொடுக்குறேன், இதை கம்மி பண்ணேன், நான் என்ன பண்ணேன், ப்ளீஸ் இந்த மாதிரி கஷ்டம் வராமல் பண்ணு கடவுளேன்னு வேண்டுவாங்க. பட் நான் ஆஞ்சநேயர் பகவான்கிட்ட போனால் மட்டும் நான் என்ன வேண்டுவேன்னா, அப்பா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், இதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாங்கக்கூடிய மன பலத்தையும் மன வலிமையும் கொடுங்க, என்னால் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவு தைரியத்தை கொடுங்க. எவ்வளோ பெரிய அது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியமும் ஸ்ட்ரென்த்தும் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்ட்டு நான் வேண்டுவேன். ஸோ அதுதான் எனக்கு இது கனெக்ட் ஆயிடுச்சு. do not pray for do not கதவை சாத்திடுப்பா என்ன, do not pray for a easy life. எனக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், நான் கஷ்டமே படக்கூடாது, எனக்கு எல்லாமே கிடைக்கணும், எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே எப்படி அப்படின்னு வேண்டாமல், எனக்கு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடு அப்படின்ட்டு வேண்டுங்க அப்படின்னு ப்ரூஸ்லி சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு நம்மளும் அதை தானே வேண்டுறோம். ஸோ அது வந்து கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால் இது ரொம்ப